பிராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குது, அதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்காங்க. ரொம்ப ஆறுதலான விஷயம், உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது மட்டும்தான். ஆக 12ஆம் இடம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் அது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் நிறையா இருக்குது, அதை காட்டிலும் செலவுகள் ரொம்ப பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் எப்பயும் போல் இந்த வாரமும் கொஞ்சம் பொறுமை, நிதானம் அவசியமாக, அவசரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. உங்களோட முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க. ஏதாவது புதிய விஷயங்களில் ஈடுபடுறதாக இருந்தால் அவசியமான முடிவு பண்ணுங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்கக்கூடிய வருமானங்கள் பெருசாக இல்லை. நீங்கள் பெரிய லெவலில் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத இந்த வாரம் யோசித்து செய்யுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. வேலை இல்லாமல் இல்லை, ஆனால் வேலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நான் ஏதாவது ரோல் மாறணும், இன்னர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றம் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நார்மலாக தான் இருக்குது. வருமானம் வர்ற மாதிரி தோற்றம், பிஸ்னஸுமே சுமாராக தான் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் பிஸ்னஸில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நார்மலாக என்ன ஓடிட்டுருக்கோ அது மாத்திரம் நடந்தால் போதுமானது. ஆக இந்த வாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி சுமாரான பலன். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி யாரெல்லாம் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க. வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 11ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது, நீங்கள் சின்ன ஆசைகள்லேருந்து உங்களுடைய பெரிய ஆசைகள் வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரமும் தொடர்கிறது. பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் உங்களுடைய வேலையில் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. பிஸ்னஸ்லையுமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நல்ல லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ, நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பெரிய அளவில் பண வசதி இல்லை, பொருளாதார நிலைகள் சீராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி லோன் போட்டு இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி கொள்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு அக்கா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் வாழ்க்கையில் சாதகம், நன்மை, இது அத்தனையும் இந்த வாரமும் தொடர்கிறது.
ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் வருமானங்கள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணாலும் சரி. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கூட்டாளியோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வழக்கம் போல் இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கிரகங்கள் நிறைய சஞ்சரிக்கிறாங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸு லாபம் வருமானம் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அது இல்லாமல் நான் விவசாயம் பார்க்குறேன், எனக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லாபம் ஓரளவுக்கு கையில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஆக இந்த வாரம் யாரெல்லாம் அரசு சார்ந்த விஷயங்களில் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. சொசைட்டியில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டி உங்களுக்கு அவர்களான நற்பலன்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இருந்தால் கூட குழந்தைகளால் செலவினங்களும் இந்த வாரத்தில் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத பயணம் அல்லது அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை இதுவும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ரெகுலராக துர்க்கையை கும்பிடுங்க. இந்த வாரம் முழுவதும் காளியை கும்பிட்டு வாங்க, நன்மை ஏற்படும். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. எதிர்பாராத தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையில் ஜாபில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க, போனஸை எதிர்பார்க்குறீங்க, அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மானிட்டரி பெனிஃபிட் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையின் நிமித்தமாக கடன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும், வருமானத்தை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, யாருடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அந்த பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்புகள், அதை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. நான் 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல வச்சுருக்கேன், 2-3 யூனிட் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல.
அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய பெரிய லெவலில் வெற்றிகள் என்பது கன்ஃபார்மாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக யாரோட வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். எல்லா விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறையா ஏர்ன் பண்ணுவீங்க. இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரமும் உங்களுக்கான தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு, அது இல்லாமல் எங்கெல்லாம் விஷ்ணு கோயில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்கிறதுனால கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல உங்களுக்கு 4 கிரகங்கள் இருக்குது. ஒரு பக்கம் 9 உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைச்சால் கூட இன்னொரு பக்கம் 8ஆம் இடம் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம். ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இருக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கவனமாக இருங்கன்னு தான் மெயினாக சொல்ல வர்ற விஷயம். எல்லா விஷயத்துலையுமே பொறுமை, நிதானம், கவனம். யாரையும் பெருசாக நம்பி இருந்து தான் ஆகணும். ஆனாலும் இந்த வாரம் எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக ஃபீல் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம்னாலே தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், எதிர்பாராத கவலைகள், துன்பங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணமெல்லாம் திரும்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஸோ ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஷூரிட்டி, செக்யூரிட்டி கொடுக்கறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானங்கள் உண்டு, அதற்கு மீறிய செலவுகள் உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். இதுவும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், உங்கள் கையில் பணம், தனம், லாபம் வர்றதில் தடை இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் யாரையா கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. யாருமே உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் சப்போர்ட்டோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வேலையில் கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆகையினால இந்த வாரமும் வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட சண்டை போடாதீங்க. எல்லாருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய கரியரில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றீங்களோ இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பெரிய லெவலில் வச்சுருக்கேன், யூனிட்டு 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது, 2-3 இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. ஆக யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சுயதொழில் பண்ணுறீங்க, சிறு தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் லாபம், வருமானங்கள் இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்
உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் என்பது நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதில் குறிப்பாக யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்க, தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன், டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரும். பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய துறைகளில் எதிர்பார்த்த லாபம் அல்லது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடம்புலேயே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த வாரம் குறைவு. ஸோ ஹெல்த்து கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் உங்களுக்கு நன்மைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவனோடு கூடிய அம்பாள் தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எதில் வெற்றி வாய்ப்பு? வேலையில் இருந்தீங்கன்னா வேலை நல்லா இருக்கும். ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் நல்லது நடந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரம் நோயுடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக தேவையற்ற அவஸ்தைகள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல லாபம், சேல்ஸு லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, மறுபடியும் சொல்கிறேன், குறைவு. அதனால் உங்களுடைய இம்யூனிட்டியை கூட்டுங்க. உடம்புல எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அவசியம் இருந்தாலையும் லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில்
எது தேவை எது தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இந்த வார ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மிக பெரிய லெவலில் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வெற்றி என்பது கன்ஃபார்மாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணுற பிளானிங்கில் தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா கவனமாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய கரியரில். இதில் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு, வெளியை பற்றிய ஒரு பயம் பீதி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த வாரம் நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதில்ல. நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த வாரம் ரொம்ப குறைவு. அதனால் பெரிய லெவலில் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸ்ஸு, அரியர்ஸு எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, வருமானம் இருக்கா, இதை மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக க்ரானிக்காக நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒருவேளை நோய் மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குனாலும் கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸில் லாபம் குறைவு இந்த வாரம். நீங்கள் உழைக்க மற்றவங்க லாபம் அடைவது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால பொறுமை நிதானமாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலாம், சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக காளியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் 4ஆம் இடம், நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினீங்கன்னா வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். அது இல்லாமல் கடன் வாங்கி பெரிய லெவலில் நகைகள் வாங்கிறது, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. பட் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத போலான சூழ்நிலைகள், எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை, அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றி யார்கிட்டையும் பெருசாக பேசாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள், அல்லது உங்கள் வேலையின் நிமித்தமாக நீங்கள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், அது அத்தனையும் இந்த வாரத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால இந்த வாரம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும், ஜாபில் இருந்தாலும் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக பாருங்கள். இந்த வாரத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு நடக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில்
இந்த காலகட்டங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வருமானா இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆக இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரம் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த வாரம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே இப்போவே நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கிறனால எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் துறையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிக்கு தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறீங்க. அப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் இந்த வாரம் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள், அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப விரயங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகலைனால் கூட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் என்பது நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஆக இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் மெயினாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கா? இந்த வாரம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எந்த அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாராவது பார்ட்னர்ஷிப் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்கணும், அல்லது பார்ட்னர் லாபம் அடையணும், அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரியணும். இது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் மனைவி ஒருவர் 2 பேருமே கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், பிரிவு அல்லது 2 பேருக்கு வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சல்ல ஒர்க் பண்ணுறீங்க, எதில் இருந்தாலும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எல்லா விதமான இன்டர்வியூலையும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் இடம் வாங்கணும், மனை வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் இது வாங்குவதற்கான வாய்ப்பு, இதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள், அது லோன் போட்டு வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையுமே இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணுங்கள். டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்குங்க.
இந்த காலகட்டங்களில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஏதாவது ரேஸ் லாட்ரி அதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும், வருமானங்கள் இருக்குது. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கிடைக்கும். புதுசாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ஃபீல்டில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆக கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுக்கு முயற்சிகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எகேன் அண்ட் எகேன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயமும் உடவை அட்டன் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. அப்போ தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த வாரமும் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருந்தாலே ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தாலும் இன்னொரு கிரகம் அன்ஃபேவரபுளாக இருக்கத்தான் செய்யும். அது விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸாக தான் இருக்கும். உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்ற லாபம் கைக்கு வரதில் பணமாகவோ பொருளாகவோ தடை இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாகவும் இருக்கும். புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே நீங்கள் காதல் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய தடைகள் இருக்குது. பட் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இருக்குது. பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாபில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானம் இருந்தால் கூட பெரிய லெவலில் உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லது சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது எதுவுமே உங்களுடைய ஜாபில் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் இது அத்தனையுமே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இத்தனை கிரகம் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வாரத்தில் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அதனால் இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் குறிப்பாக விநாயகரையும் பிரதானமாக கும்பிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்கள் அமையும், உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.